இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2-3 நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு அடுத்த நாள் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியிலிருந்து ஒரு வீடியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல்கள் அங்கே தீபாவளி பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற பேரில் அதை ஒரு குப்பை கிடங்காக மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஏராளமான மது பாட்டில்கள் உட்பட அது பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் வைரலானது நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதுக்கு ஒப்பாக கனடாவிலையும் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்ன சொல்லுவாங்க? அதாவது இந்த மண்ணினுடைய மக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும், அவர்கள் வந்தேரிகள் அல்ல, இந்த மண்ணினுடைய மக்கள் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெளியிலிருந்து வந்தவங்க இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ்காரன் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கிருந்து கனடாவுக்கோ இல்லை அமெரிக்காவிற்கோ சென்றவர்கள் அவர்கள் அந்த மண்ணினுடைய மக்கள் அல்ல, நமக்கு நல்லா தெரியும். இங்கிருந்து போனவர்கள், நம்முடைய நாட்டிலிருந்து சென்றவர்கள். அங்கே போய் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. இப்போது உலகத்திலேயே நிலப்பரப்பில் 2வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது கனடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவு, ஏறத்தாழ ஒரு 4-4.5 கோடி. நம்ம கேரளா கூட வராது, அந்த அளவுக்கு தான் மக்கள் தொகை இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக ஜஸ்டின் ட்ரூடோ அங்கே கனடாவினுடைய முக்கியமான பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் வருடத்திற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கே குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த புரோக்கர் இருக்கிறானுங்க, இந்த இடைத்தரகர்கள், இவனுங்க என்னென்னா, பணம் இருந்தால் கனடாவுக்கு போங்க, கனடாவில் போனால் செல்வ செழிப்பாக வாழலாம், அங்கே அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை ஊட்டி அங்கே போயிட்டுருக்குறாங்க. அங்கே இருக்கிறவனுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு இருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் அங்கே போயிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ எதுக்காக அங்கே ஏராளமான இந்தியர்களை குடிபெயர்க்கிறார் அப்படின்னா, அவருக்கு தேர்தல் நடக்கும்போது அவருக்கு வாக்கு வங்கியாக அதை பயன்படுத்தி கொள்வதற்காக அதை பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அங்கே போனதில் பெரும்பாலான சங்கி மனநிலை உடையவர்கள் அந்த நாட்டினுடைய அமைதியே முழுமையாக கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ சமீபத்தில் கூட அமெரிக்காவில் டெக்சாஸில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அனுமன் சிலையை தூக்கி ஆற்றுல வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான கடிதம் அமெரிக்காவில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படலாம் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் சிலைகளை நிறுவி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் டொரண்டோ என்று சொல்லக்கூடிய ஏர்போர்ட், ஒரு மிக முக்கியமான ஏர்போர்ட், இதற்கு வெளியே வர்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்ரீராமருடைய சிலையை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் இதே மாதிரியான சிலைகளை கட்டி எழுப்பக்கூடிய காட்சியை பார்த்துருக்கிறோம். இதை ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ கண்டுக்கலை. ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு என்ன அப்படின்னா, தனக்கு எப்படியாவது அடுத்த முறையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதனால் இந்தியர்களுடைய வாக்கு வங்கி தேவைப்படுது, அதனால் பெரும்பாலான சங்கிகள் எல்லாருடைய ஆதரவிற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இது மாதிரியான விஷயங்களை கண்டுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கடந்த தீபாவளி காலத்தில் பெரும்பாலான இடங்களை எல்லாமே மிகப்பெரிய குப்பை மேடாக மாற்றி இருக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியும் பட்டாசு வெடிக்கிறதுல எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு பட்டாசு வெடிக்கும் போதும் ஒரு 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 சின்னஞ்சிறிய சிறுவன் இல்லையா, 18 வயது நிரம்பாத ஒரு சிறுவனுடைய முகம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். முழுக்க முழுக்க குழந்தை தொழிலாளர்களை முன்வைத்து இல்லையா, அவர்களுடைய உழைப்பை சுரண்டி தயாரிக்கக்கூடிய பட்டாசுகள் தான் இல்லையா? அது ஒன்று. 2வது விஷயம் என்ன, மிகப்பெரிய அளவில் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபட்டு வருகிறது. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இது இருக்கிறது. அதனால் எவ்வளோ பெரிய நோய்கள் மனித சமூகத்திற்கு வருது. ஒட்டுமொத்தமாகவே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் நிறைய கட்டுப்பாடுகள் வருது. இப்போ டெல்லியிலெல்லாம் பசுமை பட்டாசுகள் என்று சொல்கிறார்கள், பல வருடங்களுக்கு பிறகு அனுமதி என்று சொல்கிறார்கள், இப்படி பல விஷயங்களை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட கட்டுப்பாடு இருந்தது, காலையில் 7 to 8, ஈவினிங் அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் தான், அதுக்கு மேலே யாரும் வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதில்ல. ஏன்னா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, இந்த பூமிக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இதில் என்னென்னா, சங்கிகள் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன, இங்கே இருக்கிற நம்முடைய பிரதமர் மோடியே என்ன சொல்கிறாரு, அதோ நீங்கள் அடுத்த முறை மட்டும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தாலியெல்லாம் முஸ்லீம்கள் அறுத்துட்டு போவான்னு மோடி வரைக்கும் சொல்லி சுற்றிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம்.
இல்லையா? அந்த அளவுக்கு இங்கே வந்து சிறுபான்மை மக்களின் மீது அவ்வளோ பெரிய வன்முறைகள் வந்து விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே இருந்து போன சங்கிகள் இப்போ ஏறத்தாழ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் ஏறத்தாழ ஒரு 5% வந்து இந்திய மக்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நாளடைவில் வந்து ஒரு நாள் கண்மூடி, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் வந்து தூங்க போகிறோம், காலையில் எழுப்பி பூரா வந்து இது நம்ம சைனாக்காரனாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், இல்லை ஜப்பான்காரனாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், இல்லை அமெரிக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, ஒரு மண்ணினுடைய மக்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்னொரு ஆட்கள் உள்ளே போய் அவர்களை ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? குறிப்பாக நீங்கள் சங்கிகள் எங்கெல்லாம் போகிறானுங்களோ அங்கே எல்லாமே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அந்த அமைதிங்கிறது டோட்டலாகவே இல்லாமல் ஆகிறது. அப்படி தான் அது கனடாவும் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. அதனால் கனடாவில் இன்றைக்கு இந்த சங்கிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல இடங்கள்லேருந்து நம்ம பிள்ளைகளை வந்து விரட்டி அடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பொறுப்பு சங்கிகள் செய்யக்கூடிய வேலையினால் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் சிக்கல் உருவாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கி மனநிலையை நம்ம வந்து இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம இதை வந்து நான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் அவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பின்மையும் பிரச்சனைகளும் இங்கே இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இங்கே இருக்கிறோம் கொஞ்சம் நிலத்தை விற்று இல்லைன்னா பூர்வ அவர்களுடைய வாரிசாக உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்றுக்கிட்டு நேராக அங்கே போய் செட்டில் ஆகிடுறானுங்க. செட்டில் ஆகிறதுல பெரும்பாலான ஆட்கள் யாராக இருக்கிறாங்கன்னா சங்கிகளாக இருக்கிறானுங்க. அதாவது தேசபக்தியை பேசுகிறவன், ஆனால் பெரும்பாலும் எங்கே போகிறான் அப்படின்னா அங்கே போய் அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுறான், இங்கே பண்ண அதே வேலைகளை தான் அங்கேயும் பண்ணிகிட்ருக்கிறான். அது வந்து இன்றைக்கு அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இடையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ 2-3 நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.